பாட்டா கேட்கணுமா, பட்டாசா சிரிக்கணுமா, பட்டாம்பூச்சி நாட்டா கடிக்கணுமா, நல்லதெல்லாம் கேட்கணுமா, நேச் நேச் பட்டாம்பூச்சி கூட்டு புழுக்களையும் குரலாலே நினைக்கணுமா, கூல் கூல் பட்டாம்பூச்சி. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM. இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி பண்பலை. இது யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் நிகழ்ச்சியில கவிதை வன இரும்பு பூக்கள் நூலின் ஆசிரியர் கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசன் அவர்கள் மிக அழகான சிந்தனையோடு வருகிறார். வாங்க கேட்டு ரசிக்கலாம். அன்பு பட்டாம்பூச்சி FM உறவுகளே, வணக்கம். நான் மஞ்சுளா பாரதி கணேசன், மதுரையிலிருந்து. பொண்ணுன்னா பொறுமையாக இருக்கணும், பூமாதேவி மாதிரி இருக்கணும்னு தான் நம்மளை பெரியவங்க சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. அதுக்காக நமக்கு என்னதான் அநீதி நடந்தாலும் எரும மாட்டில் மழை பெய்கிற மாதிரி எப்படிங்க பொறுத்துக்க முடியும்? நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்க்கையில் சந்தித்த ஒரு பூமாதேவியை பற்றி தான் யோசிச்சு பாருங்களேன் நிகழ்ச்சியில் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு புருஷங்காரன் தினமும் குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டியை அடிப்பான். எங்கள் வீட்டு பின்பக்க ஜன்னலும் அவங்க வாசலும் பக்கத்தில் இருக்கும். சத்தமாக பேசினாலே எங்களுக்கு காதில் விழுகும். இது தினமும் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பொண்ணு ரொம்ப அலறுற சத்தம் கேட்டுச்சு. ஐயோ கால் போச்சேன்னு அழுதா. கால் உடஞ்சிருச்சுன்னு புரிஞ்சு போச்சு. மறுநாள் காலில் கட்டு போட்டுக்கிட்டு ஆட்டோவில் இருந்து இறங்கி வீட்டுக்கு வரா. அவளை பார்த்து நான் கேட்டேன், ஏம்மா டெய்லி இப்படி அடிக்கிறானே, உங்கள் அம்மா வீட்லேயோ இல்லை மாமியார் வீட்லேயோ சொல்லி நியாயம் கேட்க வேண்டியது தானே, ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்னு கேட்டதுக்கு, நீங்கள் வேற அடிக்கொலா காலில் விழுந்து கால் உடஞ்சி போச்சு, நீங்கள் பாட்டுக்கு என்னத்தையாவது கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டா. சரி, இனிமேல் அடுத்த வீட்டு விஷயத்தில் நாமளும் மூக்க நுழைக்கக்கூடாதுன்னு விட்டுட்டேன். இன்னொரு நாள் சத்தம் தாங்க முடியலை, மண்டையை உடச்சிட்டான். அதோட ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தா. எதுவும் ஆயிருமோ என்னவோன்னு இன்னொரு வீட்டுக்காரவங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. போலீஸ்காரவங்க விசாரிக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறா, சார் இது புருஷன் பொண்டாட்டி சண்டை, இப்போ அடிச்சுக்குவோம், இன்னும் 10 நிமிஷத்தில் கட்டி பிடிச்சிக்குவோம், ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லவும் போலீஸ்காரவங்களும் புலம்பிக்கிட்டே போயிட்டாங்க. இது இப்படி தொடர்கதையாக நடந்துச்சு. சரி, நம்ம வீட்டு ஜன்னல் பழைய ஜன்னல் கிராதி ஜன்னலாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சத்தமெல்லாம் வீட்டுக்குள்ளே கேட்குதுன்னு சொல்லி நான் அந்த ஜன்னலையும் மாற்றிட்டு நல்லா மூடுற மாதிரியான ஜன்னலை வச்சுட்டேன். இன்னொரு நாள் பயங்கர அலறல், அந்த மூடின ஜன்னலையும் தாண்டி கேட்குது. குழந்தைங்கள்லாம் ரொம்ப கத்தவும் ஜன்னலை திறந்து பார்க்குறேன். அந்த பொண்ணோட கழுத்தில் அருவாமனையை வச்சுக்கிட்டு நிற்கிறான் புருஷங்காரன். அந்த ஹவுஸ் ஓனர் அம்மாவும் கத்துறாங்க, டே எதுவும் பண்ணாதடா, பண்ணிடாதடா, கையை இடுறான்னு கேட்கல. நான் பார்த்தது ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. கத்திட்டேன், டே எதுவும் பண்ணிடாதடா, விடுறா, அவங்கள விடுறான்னு கத்துறேன். எந்த ஜன்னல்ல இருந்து சவுண்டு வருதுன்னு சுற்றி பார்க்குறான். ஏன்னா நான் இருட்டுக்குள்ளே இருந்து கத்தவும் எந்த ஜன்னல் வழியாக சவுண்டு வருதுன்னு அவனுக்கு தெரியலை. சுற்றி பார்த்துட்டு கோவமாக அருவாமனையை தூக்கி வீசிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டான். சரி, இதுக்கு மேலே இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தால் சரி வராது, வீட்டை காலி பண்ணிட வேண்டியதுதான்னு வீட்டை காலி பண்ணியாச்சுங்க. யார்? நான் தான். சம்மந்தம் இல்லாதவங்களால் மன அமைதியை இழந்து சொந்த வீட்டில் இருக்கிறத விட கொஞ்ச நாளைக்கு வாடகை வீட்டில் இருப்போன்னு 4-5 வருஷம் வாடகை வீட்டில் தான் குடியிருந்தேன். அப்புறம் நிலைமை சுமூகமாக ஆன பிறகு, அதாவது அந்த குடும்பம் காலி பண்ணி போனதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கே வந்தேன். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, குழந்தைங்க எல்லாமே எத்தனையோ பேர் ஊரில் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முத்தாக 3 குழந்தைங்க அவங்கள வளர்க்க தெரியாமல் வளர்க்குற பெற்றோர்கள். இரவு நேரங்களில் சரியான தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்கிற குழந்தைங்க பள்ளிக்கூடத்தில் போய் எப்படி படிப்பாங்க? தினம் மன உளைச்சலோடு வாழ்கிற அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து தான் பாருங்களேன். மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் கேட்டது யோசிச்சு பாருங்களேன். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் மதுரையைச் சார்ந்த கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசன் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் நாளை இதே நேரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு.